இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில புனித ஊனிபால்டு என்பவருடைய நினைவு நாளைத்தான் நம்ம கொண்டாடுகிறோம். இந்த புனிதரானவர் திருச்சபையுடைய வரலாற்றுல ஜெர்மனி தேசத்துல 7வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதர். கட்டிட தொழிலாளர்களுடைய பாதுகாவலராக இவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கட்டிட தொழிலாளிகளுக்கு கூட பாதுகாவலர் நீங்க கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, புனித ஆசீர்வாதப்பருடைய துறவு சபையில ஒரு துறவியாக வாழ்ந்தவர் தான் இந்த எளிமையான விசுவாசம் நிறைந்த புனித யூனிபால்டு என்பவர். பிறந்தது அவர் ஜெர்மனி தேசத்துல இருந்தாலும் படித்தது பணி செய்தது இத்தாலி தேசத்துல. பிறகு மறுபடியும் ஜெர்மனி தேசத்திற்கே அவர் சென்றார் என்றும், இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல இவருடைய மேற்பார்வையில பல்வேறு ஆலயங்கள் மற்றும் கட்டிடங்கள் எழுப்பப்பட்டன. மிக நேர்த்தியாகவும் நேர்மையுடனும் கடினப்பட்டு உழைத்தும் இறைவனுடைய மகிமைக்காக தாட்சியோடு அந்த கட்டிடங்களை இவர் கட்டி எழுப்பினார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அதனால தான் இவரை கட்டிட தொழிலாளர்களுடைய பாதுகாவலராக அறிவித்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, இவருடைய பரிந்துரையால் நாமும் வாழ்க்கையில உழைத்து வாழ வேண்டும், அதே நேரத்துல தாட்சியோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு கருத்திற்காக இவருடைய பரிந்துரையை மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் என்பது நேற்றைய வாசகத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான். மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் நேற்று 17வது திருவசனம் வரையில முடித்திருந்தோம். இயேசுவினுடைய மூதாதையருடைய பட்டியல், அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் 18வது திருவசனத்திலிருந்து இயேசுவினுடைய பிறப்பை ஒட்டிய செய்திகள் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாளை பற்றியும் யோசேப்பை பற்றியும் செய்தி தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாள் தூய ஆவியினால் கருவுற்றிருப்பதை அறிந்த யோசேப்பு அன்னை மரியாளை மறைவாக விலக்கிவிட திட்டம் தீட்டுகிறார் அல்லது நினைத்து கொண்டிருக்கிறார். காரணம், அவர் நேர்மையாளராக இருந்த ஒரு காரணத்தினால் அன்னை மரியாளை அவர் காட்டி கொடுக்க விரும்பவில்லை. அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. நாம் எப்படி இறைவன் மீது நம்முடைய நம்பிக்கையையும் கீழ்ப்படிதலையும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக புனித யோசேப்பை தாயாம் திரு அவை இன்றைக்கு நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. அன்னை மரியாள் வானதூதருடைய மங்கள வார்த்தைகளுக்கு ஆம் என்று சொல்லி தன்னுடைய கீழ்ப்படுதலையும் விசுவாசத்தையும் தெரிவித்தால், இன்றைக்கு தூய யோசேப்பினுடைய அந்த நம்பிக்கையும் அந்த கீழ்ப்படுதலையும் தான் நமக்கு பாடமாக இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றன. அன்னை மரியாளை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டிருந்த யோசேப்புக்கு வானதூதர் காட்சியில தோன்றி அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் தூய ஆவியினால் கருவுற்றிருக்கிறார் என்றும், அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள் என்றும், அவர் தன்னுடைய மக்களை தன்னுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றும், அதற்கு பிறகு 2வது பகுதியில இந்த நிகழ்வு என்பது கடவுள் முன் அறிவித்த இதோ கன்னி கருதாங்கி ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள், கடவுள் நம்மோடு என்பது அதனுடைய விளக்கம். அப்படி என்கிற பழைய ஏற்பாட்டினுடைய மீட்பின் திட்டத்தின் ஒரு நிறைவைத்தான் இந்த வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அன்புமிக்கவர்களே, இந்த வாசகத்தினுடைய இறுதியில யோசேப்பு அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னுடைய நம்பிக்கையையும் தம்முடைய விசுவாசத்தையும் தம்முடைய கீழ்ப்படிதலையும் வெளிப்படுத்தினார். அப்படி என்கிற அன்பு செய்தி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, விவிலியத்துல எந்த பகுதியில வேண்டுமென்றாலும் நீங்கள் சோதித்து பாருங்கள். யோசேப்பு பேசியதாக, வாய் திறந்து வார்த்தைகளை உதிர்த்ததாக விவிலியத்துல எந்த இடத்திலும் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் வார்த்தையால் மட்டும்தான் அவர் பேசவில்லையே ஒழிய மீட்பின் திட்டத்திற்கு தன்னுடைய தாட்சியாலும் விசுவாசத்தாலும் கீழ்ப்படிதலாலும் இயேசுவுக்கு மன்னகத்தின் தந்தையாக இருந்து அன்னை மரியாளையும் இயேசுவையும் பாதுகாத்து பராமரித்து ஒரு தந்தைக்குரிய பாதுகாப்பையும் அன்பையும் பரிவன்பையும் கொடுத்து தான் மீட்பின் திட்டத்துல புனித யோசிப்பு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார். தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த கோயிலை கட்டிய அந்த அரசன் அந்த கோயிலுக்கு கீழே யார் யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு உதவி செய்தார்கள் என்று பெரிய பெரிய தனவந்தர்கள், அதாவது பண உதவி செய்தவர்கள், சிற்பிகள், இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா. அந்த பெயர்களோடு சேர்ந்து அங்கே வேலை செய்த பணியாளர்களுக்கு மோர் கொடுத்த ஒரு பெண்ணினுடைய பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற ஒரு செய்தியை சமீபத்தில் நான் கேள்விப்பட்டு உண்மையாகவே மனம் மகிழ்ந்தேன். அதாவது
வெறும் மோர் மட்டுமே கொடுத்த ஒரு பெண்ணினுடைய பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவருடைய அந்த சிறிய பங்களிப்பையும் அரசன் அந்த இடத்துல அங்கீகரித்திருக்கிறான். இது போலதான் மீட்பின் திட்டத்துல நேற்று மூதாதையர்களுடைய பட்டியலை நம்ம பார்த்தோம். எளியவர்கள், சாமானியர்கள் கூட நமது மீட்பின் திட்டத்துல பங்காற்றி இருக்கிறார்கள். எளியவராக அல்லது விவிலியத்தில் மிகவும் அறியப்படாதவராக காணப்படுகிற புனித யோசேப்பு தன்னுடைய தாட்சியாலும் தன்னுடைய கீழ்ப்படிதலாலும் மீட்பின் திட்டத்துல மிகப்பெரிய ஒரு பங்களித்திருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இயேசுவனுடைய பிறப்பிற்கு மிக அருகில் இருக்கிற நமக்கு இந்த இயேசுவனுடைய பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகள் சொல்லித்தருகிற பாடம் என்பது இயேசுவின் பிறப்பிற்காக தயாரித்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய எளிய பங்களிப்பின் மூலமாக நம்முடைய எளிய நொறுங்கிய இதயத்தோடு இறைவனுடைய மன்னிப்பை பெற முயற்சி செய்வோம். அதே நேரத்துல பிறரன்பு பணிகளால் இயேசுவனுடைய பிறப்பிற்கு நம்மையே தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.